என் குழந்தைய டான்ஸ் கிளாஸ் சேர்த்துட்டுமா, பாட்டு கிளாஸ் சேர்த்துட்டுமா, டிராயிங் கிளாஸ் சேர்த்துட்டுமா, ஷட்டிலா, டென்னிஸா? நான் ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கேன். என் குழந்தைய கொண்டு போய் ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல போட்டுற முடியுமா? இது சரிதான் பேரண்ட்ஸ். பட் எப்போ, எதுக்கு, எப்படி பண்ணணுங்கிற அந்த 3 விஷயத்த மட்டும் நான் இப்ப சொல்லித்தரேன். உங்க குழந்தை 0 to 7 இயர்ஸா இருந்தாங்கன்னா ப்ரீ எக்ஸ்போஷர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது பெரியவனாகி ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும், நேஷனல் பிளேயர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு பந்து தட்ட தெரியணும், பந்த பிடிக்க தெரியும். 0 to 7 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு அந்த பந்தை கொடுத்து எக்ஸ்போஷர் பண்ணி பாருங்க. அது அவங்களுக்கு வருதா, அது அவங்களால கிரிப்பிங் பண்ண முடியுதா, ஹோல்டிங் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ஒரு 7 to 14 இயர்ஸ்ல அவங்க அதுக்கான கரெக்டான கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கான எக்ஸ்போஷர் கொடுத்து லெவல் அப் ஆகுறாங்களான்னு பாருங்க. 3 மாசம் போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க டெவலப் ஆயிட்டாங்க, சின்ன மேட்ச் விளையாட போறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான கிஃப்டட்னஸ் அர்த்தங்க. ஆனா அதுவே இல்லாம நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களை கம்பல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கான ஒரு கிஃப்டட்னஸ் கிடையாது. So இது சிமிலர்லி நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்னா, நீங்க அவங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்கு போறதோ, ஒரு ஃபோனிக்ஸ் கிளாஸுக்கு போறதோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறதோ, பேரலா நீங்க ஒரு 3 டைமென்ஷன்ல அவங்களை கொண்டு போகலாம். ஆனா அதுல எது அவங்களோட கிஃப்டட்னஸ் இல்லைங்கிறத நீங்க 90 நாள் ட்ரையல் பீரியட்ல கண்டுபிடிச்சிடணும். அதுல இருந்து அவங்க வித்ட்ரா பண்ணிடணும். இல்லைன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நல்ல ஒரு சாம்பியன்ஷிப்ல போறாங்கன்னா 14 to 21 வயசுக்கு மேல நீங்க கண்கூடா பார்க்கலாம் நேஷனல் லெவல்ல சாதிக்கிறத. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம நாட்டை பெருமை சேர்த்துட்டு இருக்க பிரக்யானந்தா செஸ் பிளேயர். எப்ப இருந்து அவருக்கான அந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம குழந்தைங்கனாலையும் அப்படிப்பட்ட சாதனையாளர் ஆக முடியும். சரியான ஸ்டிமுலேஷனை சரியான டைம்ல நம்ம கொடுத்தா. ஹாப்பி பேரண்டிங்.